வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நீதியரசர் மீதான குற்றப்பிரிவினை விசாரித்த தெரிவுக்குழுவின் ஆளும் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருப்பதற்கு தீர்மானம். மருந்து வகைகளுக்கான சில்லறை விலையை காட்சிப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் மற்றும் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என மத்திய வங்கி தெரிவிப்பு. பாராளுமன்ற கூட்டத்தை நிறுத்தி அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் கோரிக்கை. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். நட்டத்தை எதிர்நோக்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் மின்சார சபை ஆகியவற்றை அந்த நிலைமையிலிருந்து மீட்பதற்காக அவற்றின் உற்பத்தி விலையில் திருத்தம் மேற்கொள்வது குறித்து இலங்கை மத்திய வங்கி கவனம் செலுத்தியுள்ளது. இந்த நிறுவனங்கள் நட்டத்தை எதிர்நோக்குகின்றமை அரச கடன் அதிகரிப்பதற்கு காரணமாக அமைந்துள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வருடத்துக்கான நிதிக் கொள்கை திட்டத்தை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்ட மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார். அரச கூட்டுத்தாபனங்களுக்காக வழங்கப்படும் கடன் அதிகரித்துள்ளது. குறிப்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை மின்சார சபை என்பவற்றை சுட்டிக்காட்ட வேண்டும். சில வேளை அது நியாயமான காரணங்களுக்காக இடம்பெற முடியும், எனினும் அவ்வாறு கடன் வழங்கக்கூடாது. இந்த இரண்டு நிறுவனங்களும் தொடர்ந்தும் நட்டத்தை எதிர்நோக்குகின்றன. அதனை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதன் காரணமாக அந்த நிறுவனங்கள் தமது உற்பத்திக்கான விலையை மாற்றி அமைக்க வேண்டியுள்ளது. எனவே அரசாங்கத்தின் நிதி திட்டமிடலில் இந்த வருடம் இது குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதே எனது நம்பிக்கையாகும். கடந்த வருடம் 8% பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்த்த போதிலும் அது 6.5% மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த வருடம் 7.5% பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாக மத்திய வங்கியின் ஆளுநர் குறிப்பிட்டார். The IMF also sets out estimates every year and they revise it at least 3 times. வருட ஆரம்பத்தில் சர்வதேச நாணய நிதியம் மதிப்பீடு ஒன்றை வெளியிடுகின்றது. அது வருடத்துக்குள் ஆக குறைந்தது 3 சந்தர்ப்பங்களில் மாற்றம் அடைகின்றது. உலக வங்கியும் அவ்வாறே. அதனால் இலங்கையிலும் அவ்வாறு இடம்பெறுகின்றது. தேவை உள்ளது என்பது புரியும் பட்சத்தில் அதனை நாம் மாற்றுவோம். சிலருக்கு இதனை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். இது தவறான ஒரு விடயம் என்று அவர்கள் கருதுகின்றனர். அவர்கள் இது குறித்து பகிரங்கமாக கருத்து வெளியிடுகின்றனர். பொருளாதார திட்டமிடல் தொடர்பில் அவர்களுக்கு தெளிவு இல்லை என்று நான் கருதுகின்றேன். எமது நாட்டில் எதிர்பாராத அளவு கடன் அதிகரித்துள்ளது. எனவே அதனை நிர்வகிக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. வருடத்தின் நடுப்பகுதியில் வறட்சியை எதிர்நோக்கினோம். அதன் காரணமாக 3ஆம் காலாண்டில் நாம் எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சி ஏற்படவில்லை. எனவே கடந்த வருடம் பொருளாதார வளர்ச்சி 6.5% மட்டுப்படுத்தப்பட்டது. பிரதமர் நீதியரசர் மீதான குற்ற பிரேரணை விசாரித்த தெரிவுக்குழுவில் அங்கம் வகித்த ஆளும் கட்சி உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களும் நாளை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருப்பதற்கு தீர்மானித்துள்ளனர். எனினும் தமது கட்சியின் பிரதிநிதி நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதாக ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதி சார்பில் சட்டத்தரணி ஒருவர் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. பார்லிமெண்ட் விசேட தெரிவுக்குழுவின் விசாரணை மற்றும் தீர்மானங்களை சவாலுக்குட்படுத்தி பிரதமர் நீதியரசர் தாக்கல் செய்த மனு தொடர்பில் பார்லிமெண்டத்தில் ஆஜராகுமாறு பார்லிமெண்ட் விசேட தெரிவுக்குழுவிற்கும் சபாநாயகருக்கும் பார்லிமெண்ட் செயலாளர் நாயகத்திற்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் டிசம்பர் 21ஆம் தேதி அழைப்பாணை விடுத்திருந்தது. එක්සත් ජාතික පක්ෂය මේ සම්බන්ධයෙන් තීරණයක් අරගෙන තිබෙනවා. ஐக்கிய தேசிய கட்சி இது குறித்து தீர்மானம் எடுத்துள்ளது. தெரிவுக்குழுவின் செயற்பாடுகள் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு நமது கட்சி எதிர்பார்க்கவில்லை. இது தொடர்பிலான தெளிவான நிலைப்பாடு ஒன்றை கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நாளை நாடு திரும்பியதும் வெளியிட எதிர்பார்க்கிறோம். எனினும் நாம் தற்போது எடுத்துள்ள தீர்மானங்களின்படி பார்லிமெண்டத்தில் இடம்பெற்ற விடயம் ஒன்று தொடர்பில் நீதிமன்றத்தில் அறிக்கையிட தயாரில்லை என்பதனை கூறுகிறோம். වාර්තා කරන්න සූදානම් නැහැ කියන කාරණේ අපි நாம் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. பாராளுமன்றத்தின் இறைமையை பாதுகாக்க வேண்டும். அரசியல் அமைப்பின்படி அதனை பாதுகாக்க வேண்டிய தேவை எமக்குள்ளது. ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் நிறைவடைந்துள்ளமையினால் நாம் தொடர்ந்தும் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அல்ல. அறிக்கையை சமர்ப்பித்த பின்னர் நமது கடமைகள் நிறைவடைந்துள்ளன. நமது காலம் முடிவடைந்துள்ளது. எனவே ஆணைக்குழுவின் உறுப்பினர்களாக நமக்கு நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. හෙට දිනේ
நீதிமன்றத்தின் அழைப்பாணையின் பிரகாரம் நாளை நீதிமன்றத்தில் ஆஜராக நாம் தீர்மானித்துள்ளோம். பாராளுமன்றம் உயர் தன்மை கொண்டது என்ற போர்வையில் நீதிமன்றத்தின் செயற்பாடுகளை புறக்கணிக்கும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. එනිසා දේශපාලන ව්‍යාපාරවල සමත් වී යුතුයි. වාක්‍ය වගේම වාක්‍ය ඇතුලේ තියෙන තේරුම ගත යුතු තිබෙනවා. பாராளுமன்ற தெரிவுக்குழு அங்கத்தவர்கள் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே அங்கம் வகித்தவர் அதனுடைய தலைவர் திரு சம்பந்தன் அவர்கள். இந்த விசாரணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் சிறப்பு சட்டத்துக்கு அமைய செலுத்த இருக்கிறது. இப்படியான விசாரணையை நடத்துவதற்குரிய பொறுப்பு சிறப்பு சட்டத்தின் பிரகாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நிலைப்பாட்டை, அதாவது திரு சம்பந்தன் அவர்களுடைய நிலைப்பாட்டை நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு வாய்ந்த கடமையாக இருக்கின்ற காரணத்தினாலும் நீதிமன்றத்திலே அதனை தெரியப்படுத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை சபாநாயகர் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாகம் ஆகியோர் நாளை நீதிமன்றத்தில் ஆஜராகுவார்களா என நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதி சபாநாயகர் சந்திம வீராக்கொடியிடம் வினவியது. பாராளுமன்ற செயலாளர் நாயகம் பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டத்தின்படி செயற்பட கடமைப்பட்டுள்ளார். அதன்படி அவர் சபாநாயகரின் கட்டளைகளின்படி செயற்படுவதற்கு உடன்பட்டுள்ளார். சபாநாயகர் மற்றும் செயலாளர் நாயகம் ஆகியோர் இதற்கு முன்னர் உயர்நீதிமன்றம் விடுத்த அழைப்பாணைக்கு விடுத்த பதிலை போன்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் விடுத்துள்ள அழைப்பாணைக்கும் பதில் வழங்குவர் என எதிர்பார்க்கிறேன். மொரட்டுவை ராவத்தாவத்தா அன்னை தெரேசா சிறுவர் இல்லத்துக்கு இன்று விசேட விருந்தினர் ஒருவர் வருகை தந்தார். சிறுவர் இல்லத்திற்கு வருகை தந்த அந்த விருந்தினர் அங்கிருந்த பிள்ளைகளுக்கு நத்தார் பரிசு பொருட்களை எடுத்துச் சென்றவினால் அது அவர்களுக்கு முக்கியமான ஒன்றாக அமைந்தது. அவர் பிள்ளைகளுடன் சிறிது நேரம் கலந்துரையாடிவிட்டு பிள்ளைகளுக்கு பரிசில்களையும் வழங்கினார். பேரர் திரு மெல்கம் ரஞ்சித் ஆண்டிகை உள்ளிட்ட பலரும் அங்கு சென்றிருந்தனர். பின்னர் ராவத்தாவத்தை சர்வோதய சுவசித்த போஷாக்கு மத்திய நிலையத்திற்கு சென்ற இந்த விருந்தினர் அங்குள்ள பிள்ளைகளுக்கும் பரிசில்களை வழங்கினார். இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் மருந்து வகைகளின் சில்லறை விலை காட்சிப்படுத்தப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மருந்து உற்பத்தியாளர்களும் இறக்குமதியாளர்களுமே மருந்தின் விலையை பொறிக்க வேண்டும் என நுகர்வோர் அதிகார சபை விடுத்துள்ள வர்த்தமானிய அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருந்தின் விலையை பொறிக்குமாறு வர்த்தகர்களுக்கு கூறினால் அவர்கள் அதிகூடிய விலையை குறிப்பிடுகின்றனர். அதன் காரணமாகவே நாம் இந்த தீர்மானத்தை எடுத்தோம். இதனை நாம் ஒருபோதும் மறுபுறம் திருப்ப மாட்டோம். இந்த சில்லறை விலையை கட்டாயமாக நுகர்வோர் அதிகார சபைக்கு அறிவிக்க வேண்டும். கேஸ் விலையை அதிகரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா என இதன் போது ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். 500 ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என லாஃப் கேஸ் நிறுவனம் கோரியுள்ளது. அதேபோன்று 300 ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என லிட்ரோ கேஸ் நிறுவனம் கோரியுள்ளது. இது குறித்து நாம் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை. விலை அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளதா என்பது குறித்து எமது குழு கூடி ஆராயும். நாட்டுக்கு ரகசியமாக கொண்டுவரப்பட்ட 2 கோடியே 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு தொகை போதைப் பொருள் விமான நிலைய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. 2 கிலோகிராம் நிறையுடைய மெத்தபெட்டமைன் எனப்படும் போதைப் பொருள் வகையை ஈரான் பிரஜையொருவர் கொண்டு வந்துள்ளார். ஜார்ஜியாவிலிருந்து டோஹா கட்டாரூடாக நேற்று இலங்கைக்கு விமானம் மூலம் வருகை தந்த பயணி ஒருவரே இந்த போதைப் பொருளை எடுத்து வந்துள்ளார். பயண பைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த போதைப் பொருள் நேற்று மாலை தமது அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டதாக சுங்கப்பிரிவு கூறுகிறது. அவை மிகவும் சூட்சுமமான முறையில் வைக்கப்பட்டிருந்தமையினால் அவற்றை சோதனை நடவடிக்கைகளுக்காக வெளியே எடுப்பதற்கு பாரிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. வயதான ஈரான் பிரஜையொருவரை இந்த போதைப் பொருளை கொண்டு வந்துள்ளார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் 1 கிராம் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியானது எனவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சுங்க அதிகாரிகள் குறிப்பிட்டனர்.
மெத்தன் பெட்டமின் என்ற போதைப் பொருளே இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளது. இது மிகவும் விலை உயர்ந்த போதைப் பொருளாகும். சுங்க அதிகாரிகளின் திறமை காரணமாக இவற்றை கைப்பற்ற முடிந்தது. இவர் விமான நிலையத்தின் கிரீன் சேனல் ஊடாக வெளியேற முயற்சித்த போது அவரை நாம் கைது செய்தோம். 2 மாதங்களுக்கு முன்னர் ஈரான் பிரஜைகள் இருவர் நாட்டிற்கு போதைப் பொருள் கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டதாக சுங்க அதிகாரி நிஹால் அலஹா பெரும தெரிவிக்கின்றார். அடுத்த வாரம் நடைபெறவுள்ள பாராளுமன்ற கூட்டத்தை இடைநிறுத்தி அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசு தரப்பு செயற்பட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கார் பந்தயம் நடத்துவதற்கு மணல் மூடைகளை அடுக்குவதற்கு இருந்த ஊக்கம் இன்று வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுப்பதற்கு இல்லை என்பது தெளிவாகின்றது. அடுத்த வாரம் பாராளுமன்ற கூட்டத்தை இடைநிறுத்தி முழு அரசு துறையும் 14 லட்சம் அரச ஊழியர்களும் பாதிக்கப்பட்ட 4 லட்சம் பேரின் நலன்களுக்காக செயற்பட வேண்டும். அப்படியின்றி காலத்தை வீணடிக்கின்ற வாழ்வின் எழுச்சி குறித்து கதைப்பதில் எவ்வித பலனும் இல்லை. මුළුමහත් රාජ්‍ය තන්ත්‍රයේම රාජ්‍ය සේවකයන් ලක්ෂ 14ම මේ විපතට පත්වුණු ලක්ෂ 4ක් වූ පුරවැසියන්ගේ සුබ සාධනය වෙනුවෙන් සහන සැලසීම ක්‍රියාත්මක කරන්නට ඕන කාලේ කන දිවි නැසුමක් ගැන කතා කිරීමෙන් රටට පළක් වන්නේ නැහැ. அதிகாரத்தை பகிர்வோம், நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் அமைப்பு கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. யுத்தம் என்ற ஒரு கருத்தை இந்த அரசாங்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. பொருளாதார யுத்தம் கடந்த காலங்களிலே பயங்கரவாதத்துக்கு எதிராக யுத்தம் செய்ததாகவும் அதன் மூலமாக நாட்டை ஒன்றுபடுத்தியதாகவும் கூறிக்கொண்டிருந்த அரசாங்கம் வடக்கிலே இப்பொழுது குறிப்பாக நாடு முழுக்கவும் குறிப்பாக வடக்கிலும் பொருளாதார யுத்தத்தை செய்து நாட்டை அபிவிருத்தி செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. வடக்கிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இன்று அங்கே எந்த அபிவிருத்தியும் கிடையாது. வடக்கில் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு பாலம் தேவை, பாடசாலை தேவை, மருத்துவமனை தேவை, எல்லாம் தேவைதான். ஆனால் அதை விட அதிகமாக அவற்றை செய்வதற்கான உரிமை தேவை, அரசு அதிகாரம் தேவை என்று சொல்ல விரும்புகின்றோம். 2013 ஆண்டில் நாம் அனைவரும் 13+ என்ற தலைப்பிற்காக போராடுகிறோம். அவரின் 13+ஐ 2013 ஆண்டிலேயே அவர் வழங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் என நான் எண்ணுகிறேன். தொலைக்காட்சியை பார்த்தால் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சரின் வெறுப்பு என்னவென புரியும். 2013 ஆண்டில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். සියලුම ජනතාව එකට ජීවත් වෙලා සන්තෝෂෙන් ජීවත් වෙන්න ඕනේ. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும்.